கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் 14 அதிகாரம் 14 வசனம் சொல்லப்படுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பாருங்கள், இயேசுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்றாங்க. எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் எதுனா இயேசுவின் நாமம். உலகத்தில் பெரிய நாமம் எதுனா இயேசுவின் நாமம் தாங்க. இயேசுவின் நாமத்தில் போனால் தான் போவோம். வேறு எந்த நாமத்தில் எதை போக சொல்ல போகிறோம்? பிசாசை ஓட்டுறோம், மந்திரத்தை ஓடிக்கிறோன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே போ என்றால் போய்விடும். ஏன்னு சொன்னால் அந்த நாமம் உயர்ந்த நாமம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அவர் தான் சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ. இயேசுவே, என் வாழ்க்கை இது பிரச்சனையாக இருக்குது, வியாதி என்னை விட்டு நீங்கவில்லை, கடன் தொல்லை என்னை விட்டு நீங்கவில்லைன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை கேளுங்க. தாய் தகப்பனை கேட்டாலும் சகோதர சகோதரி கேட்டாலும் தருவேன்னு சொல்லுவாங்க, ஆனால் தரமாட்டாங்க, ஏமாத்துருவாங்க. ஆனால் இவர் சொன்னதை செய்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், என்னை கேளும், என் நாமத்தினாலே கேளும், நான் அதை செய்வேன் என்றார். உண்மையாய் கேளுங்க, உத்தமமாய் கேளுங்க, நீதியாய் கேளுங்க, நேர்மையாய் கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்த்தில் விடவிட்ட பிரச்சனை இருக்குது, என்னை விடுவீங்கப்பா, என் குடும்பத்தை விடுவீங்கப்பா, என் தேவனே என்னை கட்சியும், என் தேவனே என்னை விடுவி என்று யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்களோ அவங்கள பார்த்தா சொல்லார், என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நீ கேட்க முடியாதபடி எத்தனை நாள் தடையாக இருந்திருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனாலும் கேட்க முடியல. எப்படி கூப்பிடுன்னு நினைக்காதீங்க, ஒன்றையும் கூப்பிடாதீங்க. ஒரு தகப்பனை கூப்பிடுவது போல், அப்பாவே, எங்கள் அப்பா, தகப்பனே என்னை ரட்சியும், இந்த பிரச்சனை என்ன விடுவியும், அப்பா நான் உன்னை நோக்கி பார்க்குறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனை கூப்பிட்டிங்கன்னா உன் அருகாமல் இருந்து உன் பிரச்சனையை, உன் வேதனையை, உன் துக்கத்தை, உன் கண்ணீரை அவர் மாற்றி ஒரு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்காருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க, தேவனிடத்தில் கிட்ட சேர உதவி செய்யுங்க. ஏன்னு சொன்னால் அநேக பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்த நம்மளை ஆண்டவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சிந்தி நம்மளுக்கு கழுவி சுத்திகரித்தாரே, அந்த நாமம் மேலான நாமம் இல்லையா? அந்த நாமத்தை அதை கேட்டாலும் உனக்கு தருவாருங்க. நம்ம அவருடைய கையில் கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ந்து அவரை நோக்கி பார்க்கணும். நான் என் நாமத்தினாலே இயேசு கூட போகிறேன், இயேசுடைய நாமத்தினாலே நான் இப்பொழுது கூட போகிறேன். யாரெல்லாம் நினைக்கிறீங்க? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்றார். செய்வாராம், தருவேன்னு சொல்ல, செய்து முடிச்சிடுவோன்றார். எதை கேட்பறீங்க? முடிவு எடுத்துக்கொள்ளுங்க, இயேசுவை கேளுங்க, நிச்சயமாக அவர் செய்வார். எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவருக்கு இது லேசான காரியம். மண்ணை எடுத்து மனுஷனை படிப்பது லேசான காரியம். அவருக்கு ஒரு மண்ணை எடுத்து மனுஷனை படித்து உயிரோடு வச்சுக்கிறாரு பாருங்க, அது லேசான காரியம் தான். நம்மளால் பண்ண முடியுமா? இது லேசான காரியம். உங்கள் வாழ்க்கையை ஏமாத்துறங்க அவருக்கு. நீங்கள் கேளுங்க, அவருடைய நாமத்தினால கேளுங்க, இயேசுவே என்று கூப்பிட்டு கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ்வீங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தா மட்டும் போதாதுங்க, நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கணுன்னு சொன்னால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். நீங்கள் மட்டும் பார்க்காதீங்க, அநேகருக்கு அதை காட்டி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். காட் பிளஸ்.